யாரு கெத்து யாரு பெரிய ஆளு அப்படின்ற ஒரு சண்டையில இந்த மாதிரி ரோட்ல ஒருத்தனை போட்டு 4 பேர் வெட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போதுல எது கெத்து, எது பெரிய ஆளு, எந்த நோக்கி இந்த உலகம் போயிட்டு இருக்கு, மக்கள்லாம் எங்கெங்கேயோ ஏதேதோ பண்ணி பொழைச்சிட்டு இருக்காங்க, என்னென்னமோ பண்றாங்க சாதனைகள். இந்த பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியுதா புரியலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் வேளச்சேரியில 18ஆம் தேதி நைட்டு ஒரு ஜெப்டோ ஓட்டுற பையன் பார்த்திபன் இந்த ஒரு பர்டிகுலர் பையனுக்கும் ஆப்போசிட் கேங்குக்கும் சண்டையாங்க. யாரு பெரிய ஆளு யாரு கெத்துன்னு. ஸோ அந்த சண்டையில இவன் தனியா மாட்டும் போது வெட்டியிருக்காங்க. இதுதான் பிரச்சனை. ஸோ இதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த மாதிரி ஒரு பையனை போட்டு 4 பேர் வெட்டும் போது இமீடியட்டா கல் எடுத்து அடிச்சு துரத்தி இருக்காங்க. அந்த பசங்களும் பயந்து ஓடி இருக்காங்க. ஆனா அப்ப கூட அந்த பசங்க வந்து அடங்கவே இல்லை. என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் போயிட்டு நாங்க தான் கெத்து அப்படின்னு ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. சில விஷயம்லாம் பார்க்கும்போது கேனிபால்ஸா மாறிட்டு வரானுங்களா இவனுங்களாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது மக்கள் ஒரு உதவுறது அதெல்லாம் நீங்க கூட பட தேவையில்லை. ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கலாம், இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளை எடுத்துட்டு வராம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இப்போ வந்து யாரு கெத்து யாரு வந்து பெரிய ஆள்னு பார்க்கும்போது வாழ்க்கை போச்சு. அவ்வளோதான். சின்ன வயசுலேயே சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனோம். அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு நீங்க வேற யாராவது பண்ணுவீங்க. இப்படிதான் வந்து வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அவன் கூகுளில் 2 கோடி 3 கோடின்னு சேலரிக்கு பிளேஸ் ஆகுறான். பெரிய பெரிய ரிசர்ச் பண்றான், R&Dக்கு போறான், ஏதோ நாட்டில் போய் சாதிக்கிறான். அதெல்லாம் நீங்க முன்னுதாரணமா எடுத்துட்டு மேல வர மாட்டீங்க. நீங்க உங்க ஏரியால நீங்க யாருன்னு கெத்துன்னு வந்து ஒரு பெரியதுக்காக அதுவும் வந்து ஒருத்தனை போட்டு 4 பேர் வெட்டிருக்கீங்க. அதாவது வெட்டு வாங்கினவரும் வந்து சாதா ஆளா நம்மளுக்கு தெரியாது, விசாரணையில தான் தெரியும். ஏன்னா அது 2 கேங்கான சண்டை. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது தாங்க நிறைய பயம் வருது. ஃபியூச்சர் சில பேர் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸும் இருக்காங்கன்னு. ஸோ இதை நீங்க எந்த கண்ணோட்டத்தில் பாக்குறீங்க, யார் மேல இது குற்றம் இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம கார்த்திக் ரவிச்சந்திரன் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.